கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு இப்படியாக ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டதுக்காக நன்றி. இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று தந்தைய தினம். எல்லோருக்குமாக இந்த வேலையை பெத்தல் சபை சார்பாக தந்தை தின வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து நம்மளுக்கு நம்மளோட சீனியர் பாஸ்டர், நம்மளோட ஒவ்வொரு தந்தைமாரும் சரி ஆண்மார்களுக்கு நம்ம போதகர் ஜபிப்பார். ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக தொடர்ந்து இந்த வேலை நம்மளுடைய பரலோகத்தின் தேவன் பிதா நம்ம இந்த நாள்ல அவரு நம்மளுக்கு அப்பாவாக இருக்கிறார். அந்த உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமைக்காக, அந்த சந்தோஷத்துக்காக நம்ம இந்த நாள்ல அவரை துதிப்போம். எல்லோருமாக இந்த வேலையோடு சேர்ந்து அப்படியாக இந்த நாள்ல பிதா அந்த அப்பா என்று சொல்ல அழைத்த அந்த உரிமையை கொடுத்தார். இந்த வேலையில நம்ம அதை நினைத்து அவரை துதித்து அவர் மகிமைப்படுத்தும். அவருக்கு
Okay, Bethel members, good morning to you. Once again, we thank God that this Sunday we can gather here and worship the Lord. And don't forget, this 21st June is a Father's Day. And happy Father's Day to all the fathers. All the fathers, we want to pray for you this morning. And let's close our eyes and have a word of prayer for the fathers. Heavenly Father, this morning we commit all the fathers to your hand. Bless the fathers, Lord. Bless their family and keep them under your blood. Continue to guide them and lead them. In the name of Jesus, we pray and ask. Amen. Praise the Lord, fathers. God bless you. Another one more காரியம். நீங்கள் மார்ட்டின் கூட பாஸ்டர் மார்ட்டின் கூட மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்ல செய்தி கொடுத்தாரு. தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நம்ம இந்த மலேசியா தேசத்தில் நம்ம காவல்காரனாக கடவுள் வைத்திருக்கிறாரு. நம்மளோட வேலை என்னன்னா தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் செய்தி மற்ற ஆளுங்களுக்கு போய் சொல்லணும். பெத்தல் சபை விசுவாசிகளே, ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. தொடர்ந்து போய் ஊழியத்தை செய்யுங்க, ஆத்மாதை செய்யுங்க. தொடர்ந்து எனக்கு தெரியும் கடவுள் நீங்கள் போனால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக அநேக பேர் கடவுள் ஆத்மா ஆதாயம் செய்ய போகிறாரு. ஓகே, ஸோ மறக்காதீங்க, போய் ஆத்மா ஆதாயம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நம்ம வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் தயவு செய்து பைபிள் எடுத்துகிட்டு பக்கத்தில் வைங்க. ஏன்னா வசனம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எபிசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15, 16, 19 3 வசனத்தை இந்த கால வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். எங்களோட தலைப்பு பிரசங்க தலைப்பு பிரகாசமுள்ள ஆவிக்குரிய கண்கள். பிரகாசமுள்ள கண்கள். ஓகே, படிப்பார் எல்வின் படிப்பார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு 16 இடைவிடாமல் உங்களுக்காக சோஸ்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து 19 நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரி, கர்த்தர் பாசனம் ஸ்தோத்திரம். 13வது 15வது வசனத்தில் தியானிப்போம். ஆனபடியாலே கர்த்தராகிய இயேசு மேலும் உங்கள் விசுவாசம். 2வது பரிசுத்தவான்கள் மேலும் உங்களுடைய அன்பு. அப்போ அப்போஸ்தலர் பவுல் 2 காரியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காரியம் ரொம்ப முக்கியம். என்ன? உங்கள் மேலே, மனுஷன் மேலே உங்கள் விசுவாசம் இருக்கக்கூடாது. யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கணும். 2வது அன்பு. பாருங்க, அன்பு பற்றி அப்போ உங்களுடைய விசுவாசிகள் மேலே, பரிசுத்தவான்களே மேலே உங்களுடைய அன்பு. அப்போ 16வது வசனம் பாருங்க, இதுதான் உண்மையாக நல்ல போதகர். அவர் கேள்வி போட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களையே நினைத்து. அப்போ நல்ல பாஸ்டர் நல்ல உற்சாகப்படுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, அவர் உற்சாகப்படுத்த பிறகு அவர் சொன்னார், உங்களுக்காக இடைவிடாமல் நான் ஜெபிக்கிறேன். இதே மாதிரி தான் ஒரு சபைக்கு, ஒரு பாஸ்டரு ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரியுங்களா? 2வது இது என்ன குறிக்குதுன்னா, அப்போது 19 படிச்சிட்டியா? 19வது வசனம் கேளுங்க. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, அப்போ 2வது அப்போஸ்தலர் பவுல் கூட ஜெபம் என்ன ஜெபிக்கன்னா, என்ன சொல்றாருன்னா, நீங்க கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கீங்க. 2வது பரிசுத்தவான்களை அன்பு வைத்திருக்கீங்க. ஆனால்
மூணாவது வந்து அப்போ நீங்கள் அறிவும் படிக்கு என்ன அறிவும் படிக்கு வசனத்தை உங்களுக்கு விளங்குறதுக்காக அழகா சொல்றாரு, நீங்கள் அறிவும் படிக்கு அவர் யாரு, அவர்னா கடவுள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் சொல்றாரு, நீங்கள் அவ்வளோ செய்கிறீங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். என்ன கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன பிரகாசமுள்ள மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, the eyes of your heart flooded with light and you may know and understand. You see, நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க நல்லது, ஆனால் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கடவுள் வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வெளிச்சத்தை உங்கள் மண்டையில் போட்டால் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம சபையில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா, முக்கியமாக அவங்க என்ன ஜபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும், பிரகாசமுள்ள கண்கள் எனக்கு கொடு ஆண்டவரே. ஏன்னா பிரகாசமுள்ள கடவுள் ஆண்டவர் கொடுக்கும் போது அப்போது உங்கள் சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அப்போது அதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். வேத வசனம் மட்டும் இல்லை, ஆனால் பிரகாசமுள்ள கண்கள். நீங்கள் யார் சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் நல்லா செய்யலாம், ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், தெரியுங்களா? அப்போ இந்த பைபிளில் ஒரு மனுஷன் இருந்தார், டேனியல். ஆண்டவர் வந்து டேனியலுக்கு வந்து பிரகாசமுள்ள எடுக்க வேண்டாம், பிரகாசமுள்ள அவருக்கு கண்கள் கொடுத்துருந்தாரு. பிரகாசமுள்ள கண்கள் எப்படி உங்களுக்கு வரும்னா, நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜபிக்கணும், அதில் தான் என்ன வரும் உங்களுக்கு, பிரகாசமுள்ள கண்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு வந்து மனக்கண்கள் மனசு இயற்கையான மனக்கண்கள், இயற்கையான கண்கள் இதில் உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஆண்டவர் வந்து அந்த புரிய உங்களுக்கு அறியும் படிக்க அது மனக்கண்கள் திறந்து எப்படி வரும், நீங்கள் ஜபிக்கணும். அப்போ தானியேல் வந்து ஒரு நாளைக்கு சாயங்காலம் காலையில் ஜபிச்சார், சாயங்காலம் ஜபித்தார், ராத்திரி ஜபிச்சார். அப்போது பரீட்சையில் எப்படி எடுத்தார், 10 மடங்கு better than other student. அப்போது நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்போ நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜபிச்சா தான் என்ன செய்வோம், கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு. அவங்க பரீட்சையில் நல்லா உட்காரதுக்காக அவங்களுக்கு நல்ல என்ன சொல்லுவாங்க, பிரகாசமுள்ள மண்கண்கள் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாராக. நீ ஓகே. அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏன் பவுல் எழுதியிருக்கான்னா, நீங்கள் நம்ம வந்து அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு நம்ம திரும்பும் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம் படிக்க வேண்டாம். 9வது வசனம் படிக்கும் போது அவர் 3 நாள் என்ன செஞ்சிருந்தாரு, குசியாமல் குடியாமல் ஜபிச்சுட்டு இருந்தாரு. பாருங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான கண்கள் உங்களுக்கு வேணுமென்னா, படிப்பில் நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னா நீங்கள் உபவாசம் எடுத்துட்டு நீங்கள் ஜபிக்கணும். அப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து இந்த உபவாச ஜபம் எடுத்தனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, 18 படித்தா எல்வின் எல்லாருக்கும் விளங்க 18. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. ஓகே. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பாத்தீங்களா? அப்போ 20வது வசனம் படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரர் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். பாத்தீங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இயற்கையான கண்கள் நம்மள இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்னன்னா நம்ம இருள் வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு இருக்கு, தெரியுங்களா? பிரபஞ்சத்தின் தேவன் நம்ம ஜனங்களுடைய கண்கள் மூடிக்கொண்டு இருக்கிறாரு. இயேசு யாருன்னு அவங்க அறிய முடியாம. அப்போ என்ன ரகசியம்னா உபவாச ஜபம். நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜபிக்க
அப்போ அந்த இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கில்ல, ஐஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஃப்ளட்டட் வித் லைட். அப்போ ஜெபிக்க 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 கடவுள் வந்து அதிகமாக லைட் கொடுப்பாரு. லைட் கொடுக்க உள்ள லைட் வர 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 உங்களுக்கு யூ நோ அண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் இன் யோர் எக்ஸாம் பேப்பர். அப்போ பால் பார்த்தீங்களா, எத்தனை இது ஒரு ஆச்சரியம். பால் வந்து ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஒரு காலத்தில் பால் பற்றி நீ படிச்சிருந்தா இயேசுவே என்ன, he hated God, he hated God, he hated Christianity. அவர் கொஞ்சம் கூட இயேசு அவர் பிடிக்கவே இல்லை. எங்கெங்கே கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்களோ அவங்கள கட்டி போட்டு என்ன செய்வார், ஜெயிலில் போடுவார். இப்போ அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறந்தோட என்ன சொல்கிறாரு, இயேசுதான் ஜீவனுள்ள மெய்யான தேவன். அப்போ நம்மளோட கண்கள் வந்து என்ன செய்யணும்னா, கடவுள் வந்து பிரகாசமான கண்கள் எப்படி வரும்னா, நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜபிக்கணும். அப்போ ஜபிக்க 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 ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல். அப்போ ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு கடவுள் என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய வெளிச்சத்தை வர்றாரு, இருள் நீக்கி போட்டு என்ன செய்கிறாரா, வெளிச்சம் கொடுக்குறாரு. அப்போ வெளிச்சவங்க உள்ள மனுஷன் வர 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 உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது உங்களுக்கு. அப்போ டேனியல் என்ன செஞ்சார், 10 மடங்க நல்லா எழுதினார். ஓகே, அப்போ ரெண்டாவது பாருங்களேன், நம்ம பீட்டர் பற்றி நான் பேசினேன் நினைக்கிறேன் போன சண்டே சர்வீஸில். எத்தனை வருஷம் பீட்டர் ஆண்டருக்குள்ளே இருந்தார், இயேசு யாருன்னு தெரியாமல் இருந்தார். அப்போ இயேசு உள்ளே வந்த உடனே என்ன இருந்துச்சு, ஆண்டவர் அவருடைய மனக்கண்கள் திறந்து விட்டார். திறந்த உடனே என்ன சொன்னார், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர்னு எல்லா இடத்துல போய் சொன்னார். அப்போ முழங்கால் கீழே சஸ்தமாக மொழி ஆண்டவரே துதிச்சார். அப்போது இந்த பிரகாசமான கண்கள் நம்மளுக்கு கடவுளை கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன நடக்கணுமா, நம்மளுக்கு we can understand the scriptures better. ஓகே, பாருங்க 2:7 படி, எபிசியர் புஸ்தகம் 2:7 படி, எபிசியர் புஸ்தகம் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஓகே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, நீங்க பிரகாசமான கண்கள் கடவுள் பிறந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க சாதாரண மனுஷி இல்லை, நீங்க பரிசுத்தவான்கள். நீங்க இங்க கிறிஸ்துவுக்குள், யூ ஆர் இன் கிரைஸ்ட், இங்க உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் கூட சிங்காசனத்தில் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்வீங்க, பாவம் செய்ய மாட்டீங்க. ஐயோ, பரிசுத்த கடவுள் கூட நான் உட்காந்துருக்கிறேன். ஜோசப் பார்த்தீங்களா, உண்டியா, ஒரு பெண்ணு கூட ஒரு ரூம்ல உண்டியா இருந்தாரு. அப்போ அந்த பொத்திபா கூட மனைவி அவர் மேல ஒரு கண்ணு தெரியுதா. அப்போ அவர் அந்த பொத்திபா கூட மனைவி போய் கிட்ட போனோடனே அவர் ஓடிட்டார். ஓட உடனே என்ன அவர் சொல்றாரு, எப்படி கடவுளுக்கு நான் இதே மாதிரி பார்த்தீங்களா. அப்போ அந்த நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போய் தான் நீங்க என்ன செய்ய, பொய் சொல்ல மாட்டீங்க, தவறு செய்ய மாட்டீங்க. நீங்க எப்போ பார்த்தா பரிசுத்தமா ஜீவிச்சுட்டே இருப்பீங்க. ஓகே, கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். அப்போ இப்போ அப்போ அடுத்தது எபிசியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நம்ம போவோம். 6வது அதிகாரம். அப்போ 6வது அதிகாரம் இதுல 4 வசனத்தை இருக்கு. 4 வசனம் கொஞ்சம் படிச்சிடுவோமா? இல்லை, படிக்க வேண்டாம். 4வது வசனம் படிய 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஓகே, 1வது வசனம் பிள்ளைகளையே பெற்றோர்கள் கீழ்ப்படிங்க. 2வது வசனம் 2வது வசனம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுங்க, அவங்கள கனப்படுத்துங்க. அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாருன்னா, இது 2 நீங்கள் செய்யும் போது ரொம்ப நாள் அந்த உலகத்தில் வாழ்ந்து யாரு இப்போ வசனம் சொல்லுது. அப்போ இந்த கடைசி நாளில்
பிள்ளைங்கள் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து இந்த 3 காரியம் வந்து பெற்றோரோட வேலை, பாஸ்டரோட வேலையில், சண்டே ஸ்கூல் டீச்சரோட வேலையில். அப்போ 3 காரியத்தை என்ன பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லுது. உபாகம புஸ்தகம் 6 நினைக்கிறேன், 3:7 நினைக்கிறேன். அப்போ diligently teach your children. அப்போ பெற்றோர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 6வது அதிகாரம் உபாகம புஸ்தகம் 3:7 சொல்லப்பட்டிருக்கு. டீச் யோர் சில்ட்ரன் diligently. என்ன தேவ வசனம், என்ன வசனம்? பெற்றோர் கீழ்ப்பண்ணணும், பெற்றோருக்கு கனப்படுத்தணும். இதெல்லாம் சின்ன வயசில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லி கொடுத்தா பிள்ளைங்கள் என்ன செய்வாங்கன்னா தவறான வழியிலே போக மாட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் 4வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தருக்கென்று சிச்சையிலே போதனையிலும் அவர்களையே வளர்ப்பீர்கள். எப்படி வளர்க்கணும்? சிச்சையில் பிள்ளைங்கள் வளர்க்கணும். சிச்சையிலனா கண்டித்து நீங்கள் வளர்க்கணும். அப்போ சின்ன வயசில் நீங்கள் கண்டித்து பிள்ளைங்களை வளர்க்கும் போது தான் அவர் என்ன செய்வாங்க? தாய் தகவல் கீழ்ப்படுவாங்க, தாய் தகவல் கனப்படுத்துவாங்க. அப்போ தவறான வழியில் அவங்க போக மாட்டாங்க. இப்போ வந்து பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வசனத்தை தெரியாதனால பிள்ளைங்களை அப்படியே விட்டுறாங்க. இப்போ வந்து உலக பிள்ளைங்கள், நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்களை பார்க்கும்போது முக்கால்வாசி பிள்ளைங்கள் கெட்டு போயிட்டாங்க. ஏன் கெட்டு போயிட்டாங்க? இந்த வசனங்கள் அவங்களுக்கு புரியாமல் இருந்தனால அவங்க பிள்ளைங்கள் பயபக்தியில் வளர்த்தாம அப்படியே விட்டுறாங்க. கடைசி பெருசாக பார்க்கணுன்னு, ஐயோ பாஸ்டர் என் பிள்ளை இது செய்கிறாரு, இது செய்கிறாரு. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சின்ன வயசில் அவங்கள கருத்தாய் நீங்கள் போதிச்சுருந்தா பெரியவன் ஆனோடனே அவங்க கீழ்ப்படி அவங்க நடப்பாங்க. அப்போ பிள்ளைங்களை பற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை பற்றி நம்ம பேசுவோம். இன்னைக்கு காலையில் வந்து அப்போது என்னன்னா சிச்சையில், அப்போ பிள்ளைங்களை எப்படி நடத்தணும்? சிச்சையில் போதனையில் அவர்களை வளர்ப்பீர்களா? அப்போ பெரிய ஆண்களோட கூட ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, நம்மளையே, உங்களுக்கு தெரியுமா கடவுள் நம்ம சிச்சையில் வழி நடத்தி வருகிறாருன்னு தெரியாது. ஒவ்வொரு பிள்ளைங்கள் பெரிய பெரிய ஆண்டவர் பிள்ளைங்களை வந்து விசுவாசிகள் எல்லாம் வந்து ஆண்டவர் சிச்சையில் நம்மளே ஒவ்வொரு நாளையும் வழி நடத்திட்டே வர்றாரு. நீங்கள் வசனம் இருக்கா பாஸ்தா? ஆமாம் இருக்கு. எபிரியர் புஸ்தகத்துக்கு நீங்கள் திரும்ப வாங்க. எபிரியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அன்றியோ என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. ஓகே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. 6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர். அப்போ தாய் தகப்பன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? சிச்சையில போதனையில அவங்கள வளர்ப்பீர்கள். அப்புறம் கடைசியில் கடவுள் என்ன செய்கிறார்? கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு? சிச்சையிலே வழி நடத்துகிறாரு. அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு? யார் யார் நேசிக்கிறாங்களோ அவங்களே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிச்சித்து கண்டித்து அவங்கள வழி நடத்திட்டு வர்றார். ஆனால் அநேக பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம படிக்க வேணாம், நான் படிச்சிடுறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனம். Behalf of Christ, not only to believe but to suffer for his sake. இயேசு நீங்கள் அவரை விசுவாசிக்கிற எடுத்துட்டியா? படிச்சிட்டியா? ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் அநேக பேருக்கு தெரியாம இருக்கு. It's not only to believe in him but to suffer. அப்போ சஃபரிங் இஸ் சில பேர் நீங்கள் பாருங்க, சில பேர் நான் பேரை எழுதி வச்சிருக்கிறேன். இலாஜா பார்த்தீங்களா? இலாஜா கடவுள்கிட்ட அவரோட கடவுள்கிட்ட போய் என்ன சொன்னார்? நான் சாக போகிறேன். ஏன்னா ஜெசபல் யார்?
ஜெசபெல் அவங்க துரத்திட்டு வரும்போது ஓடி போய் கடவுள்கிட்ட போய் கடவுளை நான் சாக போகிறேன். அப்போ ரெண்டாவது வந்து யோபு வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் என்ன யோபு என்ன சொல்றாரு, நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக போப்ப கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்துக்கொண்டாரு. அப்போ சஃபரிங் இஸ் த பார்ட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் அஸ். அப்போ சஃபரிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அப்போ சஃபரிங் ஏன் ஒரு கிறிஸ்தவன் பாடுபடுறாரு, இதுதான் ரொம்ப அதிகமாக சில பேர் கேள்வி கேட்பாங்க. அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது எரேமியா புஸ்தகம் why Christians we suffer, ஓகே, 18வது அதிகாரம் 1 நினைக்கிறேன் பஸ் 4 போயிடலாம். எரேமியா புஸ்தகம் 18 படியா 4. குயவன் வளைந்து கொண்டிருக்கிற மண் பண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அடுத்தது அப்போ 5 அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் 6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். வெரி குட். அப்போ கேளுங்க, அப்போ நீங்க ஜனங்களுக்கு நீங்க சொல்லிக்க, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுங்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அங்க நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அப்போ வீட்டில் நல்லா ஒரு வீடு கட்டிட்டு இங்கே இரு, கொஞ்சம் நாள் உங்களுக்கு பரலோகம் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போகலாமே. ஏன் நீங்கள் கஷ்டத்தில் போகிறீங்க, ஏன் உங்களுக்கு ஏன் கிறிஸ்தவம் ஏன் பாடுபடுறாங்க? ஏன்னா நம்ம வந்து நம்ம கடவுள் எப்படி நம்மளை படைச்சாரு, அவர் சாயலாக படைச்சாரு. அப்போ சாயல் என்ன, தேவ சாயல். ஆதாம் ஏபால் பாவம் செஞ்சவொன்னு நடிச்சு, அப்போ நம்ம வந்து என்ன மார்ட் பை சின் தெரியுங்களா, மார்ட் பை சின் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. அப்போ இப்போ குயவன் என்ன செய்யறா தெரியுங்க, ஒவ்வொரு நாளும் இப்போ உங்கள் காடி கெட்டு போச்சுன்னு மெக்கானிக் கையில் கொடுத்துட்டு வந்தா பாரு என்ன எப்படி இருக்கும். சீமன் கூட காடி நீ பார்த்துருக்க ஆக்சிடென்ட்ல அப்படியே அஞ்சூர் ஆயிடுச்சு. அப்போ எடுத்துட்டு அவர் படம் காமிச்சார் நினைக்கிறேன். அப்போ எடுத்துட்டு மெக்கானிக் கையில் கொடுத்தாரு. இப்போ எடுக்கும் போது அந்த காடி எக்ஸிடென்ட் இல்லைன்னு அழகா இந்த காடி பார்த்தீங்களா, வெளியே காடி இருக்கு. அதே போலனா கடவுள் நம்ம வாழ்க்கை என்ன ஒவ்வொரு நாளையும் நம்மளே என்ன செஞ்சுட்டு வர்றாருன்னா, எல்லா அழுக்குகள் எடுத்துட்டு ஒன்னொன்னா எடுத்துட்டு வர்றாரு. அப்போ குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நம்ம எல்லாரும் கையில இருக்கிறோம். அப்போ ஏன் கையில இருக்கிறோம்னா, அவர் தேவ சாயலாக நம்மளை ஒவ்வொரு நாளையும் உருவாக்கிட்டே வந்துடுறாரு. அப்போ ஏன் ஒரு கிறிஸ்தவன் ஏன் பாடுபடணும்? குயவன் போட்ட பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை கட்டு போடணுன்னே வச்சு நோண்டி அழிக்க தருமா தெரியுதா? அப்போ என்னன்னா நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்போ இதுதான் தட்ஸ் த ரீசன் நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு அநேக பாடுபடுறாங்க. அப்போ அடிக்கடி இந்த வசனத்தை நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். நீதிமான் இப்போ வந்து யாரு, நீங்க பாவி இல்லை, நம்ம எல்லாரும் பரிசுத்தவான் தெரியுங்களா? அப்போ பரிசுத்தவானுக்கு என்ன முக்கியம்னா, பரிசுத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ ரெண்டாவது அப்போ வந்து இப்போ அப்போ சரி யோபு பார்த்தீங்க. ஓகே, why do Christian suffer? ரெண்டாவது why do Christian, முதலாவது அவர் நம்ம உருவாக்கிட்டு வர்றாரு. ரெண்டாவது why Christian suffer, இதுதான் ரொம்ப முக்கியம். 1 Peter chapter 4 verse 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிக்கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனால்தான் சந்தோஷப்படுங்கள்.
you are sharing என்ன அவருடைய பாடுகள். கடவுள் ஆண்டவர் இயேசு எப்படி பாடுபட்டா தெரியுங்களா சிலுவையில்? அப்போ அதில் நீங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 2 தீமோத்தி 2 எடுக்க வேண்டாம். 2 தீமோத்தி 2 அதிகாரம் 12 மாதம், you suffer with him, you shall reign with him. அவருடைய பாடுபடும் போது அவர் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் வாழ போகிறீங்க. அப்போ சஃபரிங், why is we suffer? அவரோட பங்கு அவரோட பாடில் நீங்கள் பங்கு எடுக்கிறீங்க. அதனால தான் not only to believe in him and also suffer for his sake. அப்போ ரெண்டாவது be are partakers Christ suffering. Okay, very good. அப்போ 14வது படிப்போம். 14. நீங்கள் கிறிஸ்துவே நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டார் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமைப்படுகிறீர்கள். சில பேர் கெட்டதா பேசுவாங்க நம்மளே, தெரியுதா? இதுல செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க don't suffer. His spirit of glory of God rested upon you. அப்போ ரெண்டாவது என்ன? முதல்ல பாடலில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. ரெண்டாவது என்ன பங்கெடுக்கிறது தெரியுங்களா? தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்குது, தெரியுங்களா? அப்போது மகிமையுள்ள கடவுள் பரலோகத்துக்கு போகும்போது, அப்போது பரலோகத்தில் எப்படி கடவுள் எப்படி இருப்பார்? க்ளோரிஃபைட். அப்போ இங்கே தான் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக he fills us with his glory, தெரியுங்களா? அப்போ 15 படி. 15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது, திருடனாவையாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. 16. ஒருவன் கிறிஸ்துவாய் இருக்கிறபடியினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்போ நீங்க கஷ்டப்படும் போது, கிறிஸ்துவ நிமித்தம் நீங்க கஷ்டப்படும் போது glorify God, praise God. அதான் யோபு தேவனை எல்லாம் போன பிறகு சபையில அவர் தேவனை பணிந்து கொண்டாரு. அவர் சொன்னாரு, இதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கொண்டாரு, கடவுள் பர்சன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவர் நன்றி செலுத்தினாரு. அப்போ அவர் ஒரு தவறு செய்யலை, ஆனால் பிசாசமெல்லாம் சோதனை வந்துச்சு. அப்போ அவர் என்ன செஞ்சார்? வாய் திறந்தே ஒரு 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 எகென்ஸ்ட் கடவுள் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அப்போ இந்த கால வேலையில் இன்னைக்கு 2 காரியம் என்னன்னா, அப்போ சிச்சையில் கடவுள் நம்மளை வழி நடத்துகிறாரு. அப்போது நீங்கள் கடவுள் சிச்சையில் வழி நடத்தும் போது அவர் நம்மளே என்ன செய்கிறாரு? நம்ம அவர் குயவன் களிமண் குயவன் கையில் இருக்கிறது, நீங்கள் அவர் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கடவுள் நம்ம என்ன செய்து வர்றாரு? அவர் பரிசுத்தா பண்ணிக்கிட்டே வர்றாரு. ரெண்டாவது வி சஃபர்னா அவருடைய பாடுகளை நீங்கள் பங்கு எடுக்கிறீங்க. அப்போ இந்த கால வேளையில் அநேக கிறிஸ்தவர்கள் கடைசி நாளில் பாடுபட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் நானே அப்படி பாடுபட்டும் போது நம்ம முறுமுறுக்கக்கூடாது, கர்த்தரே நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா கர்த்தர் பாடியில் நம்ம பங்கெடுக்கிறோம். ரெண்டாவது அவரோட பாடியில் பங்கெடுக்கிறோம். அவரு ரெண்டாவது அவரை நம்ம ஒவ்வொரு நாளையும் பரிசுத்தா பண்ணிக்கிட்டே வருகிறாரு. அதனால கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாடுபடுறீங்களா? கஷ்டத்தில் போகிறீங்களா? துன்பத்தில் போகிறீங்களா? யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் கடவுளை அவரே யோபு கடவுளை துதிச்சாரு. கடைசியில் கடவுளை என்ன செஞ்சாரு? டபுளாக ஆசீர்வாதம். அதே போல கிறிஸ்தவர்கள் யார் இந்த வசனத்தை கேட்டுருக்கீங்க, நீங்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் போயிட்டு இருக்கீங்க, யோபு என்ன செஞ்சாரு? கடவுளை துதிச்சாரு, வாழ்த்தினாரு. நீங்கள் அப்படி செய்யும் போது கடைசியில் கடவுள் என்ன செய்வார்? யோபுக்கு எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போல
ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்புல ஆண்டவரே, அன்புக்காக நன்றி ஐயா. சிச்சையில நம்ம வழி நடத்துக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் யார் ஆண்டவரே கஷ்டத்தில் போகிறாங்க, துன்பத்தில் போடுறாங்க, நோயில் வேதனை போடுறாங்களோ ஐயா, அவனுக்கு பலப்படுத்தும் ஆண்டவரே. முறுமுறுத்தாமே உமக்கு கடைசி நாளில் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறதாவே உதவி செய்யும். அவன் குடும்பங்கள் நீ ஆசீர்வாதியும். இந்த நேரத்தில் பெத்தல் சபைகள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் துன்பத்தில் கஷ்டத்தில் போகிறாங்களோ அப்பா, அவங்கள பலப்படுத்தும், ஆசீர்வாதியும். அவங்கள நீ தேவைகளை நீ சந்தியும் ஆண்டவரே. நீ செய்யப்படுறதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. God bless you all. Hallelujah. Praise the Lord.